வணக்கம். இன்றைய பதிவு வயிறு பகுதி நன்றாக குறையக்கூடிய எளிய 3 பயிற்சிகள் பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக அதில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். உங்களுடைய வயிறு பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றலை பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது, மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணும். சக்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு யூட்ரஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. இடுப்புடைய சுற்றளவும் வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். அதே போல உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் தொடங்குவது என்பது ரொம்ப நல்லது. இப்போ அதற்குண்டான பதிவுகளை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு உங்களுடைய கால்களை மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இது நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்யறோம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். இது சுலபமா இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இந்த பயிற்சி நல்லா வந்த பிறகு நீங்க இண்டிவிஜுவலா செய்யலாம். இப்போ இதே பயிற்சியை நம்ம வித்தவுட் வால் சப்போர்ட்ல செய்யலாம். கால்களை மேல உயர்த்துறோம். இரு கால்களும் மேலே உயர்த்துகின்ற ஒரு நிலை போல். இதுல செய்யும் பொழுது இங்க ஒரு நல்ல அழுத்தம் தெரியும் உங்களுக்கு. இப்போ இதுல நம்ம 3வது பயிற்சி பார்க்கிறோம். ஹெட்டை ரைஸ் பண்றோம். ஹெட்டை ரைஸ் பண்ற, லெக்கை ரைஸ் பண்றோம். இந்த நிலை போதுமான ஒன்று. ஆரம்ப காலகட்டத்துல கையை உங்களுடைய தொடை ஸ்தானத்துல பிடிக்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை சாதாரண மூச்சு. நம்ம இப்போ பார்த்த அந்த 3 பயிற்சிகள் உதாரணத்துக்கு வால் சப்போர்ட்டோட செய்தது பாத்தீங்கன்னா அர்த்த ஆலாசனம். இது வால் சப்போர்ட்டோட செய்தோம். 2வது பயிற்சி பாத்தீங்கன்னா வித்தவுட் வால் சப்போர்ட்ல அர்த்த ஆலாசனம் பார்த்தோம். 3வது நவகாசனம். அதாவது ஒரு படகை போல தோற்றம் இருப்பதனால அதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம். அந்த அர்த்த ஆலாசனம் என்பது பாத்தீங்கன்னா ஏற்கலப்பியோடைய தோற்றம் இருப்பதனால அதற்கு அந்த பெயரும் பார்க்கலாம். இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த அர்த்த ஆலாசனம் பயிற்சியும் இந்த நவகாசனம் பயிற்சியும் செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.